வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். என்னை மறைத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரோடும் பேசுங்க, தெளிவா பேசுங்க. ஞானத்தை போதித்து, அறிவை உணர்த்தி, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்து. ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கீங்களா? இதுல வாசிக்கிறோம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால் என்ன? கவனிக்கீங்களா? நீதியின் சூரியன் என்றால் என்ன? நாம நினைப்போம், இந்த சூரியனா அப்படின்னு நினைப்போம். நாம டெய்லி காலையில உதிக்கலாம், அந்த சூரியனா அப்படின்னு நினைப்போம். அது கிடையாது. அல்லேலூயா. வேதத்துல வாசித்து பார்க்கும்போது நிறைய மக்கள் சூரியனை போய் கும்பிடுறாங்க. பாரு, சூரியனை கும்பிடலாமா? வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். எசேக்கியேல் 8:15-16. அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி. கவனிக்கீங்களா? ஆண்டவர் சில அருவருப்புகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காட்ட போறார். என்ன காட்டுறார்? வாசிங்க. நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். கவனிக்கீங்களா? எதை போய் நமஸ்கரிக்காங்க? சூரியனை. ஆண்டவர் அதை என்ன சொல்றாரு? அருவருப்பான காரியம். அப்ப சூரியனை கும்பிட்டா கர்த்தருக்கு பிடிக்காதா? ஆமா, பிடிக்காது. அதை தேவன் அருவருக்கிறார். தேவன் ஏன் சூரியனை கும்பிடுவதை வெறுக்கிறார்? ஏனென்றால் சூரியன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் அதை கால குறிப்புக்காக சிருஷ்டித்தார். ஆனால் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டுமே ஒழிய சூரியனை நமஸ்கரிக்க கூடாது. வேதத்திலே நீங்கள் காலையில எழும்பி சூரியனே, சிலர் பாருங்க சூரிய பவகவானே அப்படி சொல்லுவாங்க, அதை போய் கும்பிடுவாங்க. அது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். அதை தேவ பிள்ளைகள் விட்டு விட வேண்டும். தேவ பிள்ளைகளே, என்றால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால் என்ன? நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம். ஏசாயா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதுல வாசிக்கிறோம், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சிடும், உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. கவனிக்கீங்களா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும்னா என்ன அர்த்தம்? கவனிக்கீங்களா? உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அப்ப அந்த நீதியின் சூரியன் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சூரியனாக உதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? இன்னைக்கு அதை நாம் தியானித்து ஜெபிக்க போறோம். அல்லேலூயா.
உலக பிரகாரமா கவனிக்கீங்களா? சூரியன் காலையிலே உதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? ஒன்று, இருள் விலகும். அதுதானே? அந்த நைட்டெல்லாம் இருள் இருந்துச்சு. காலையிலே சூரியன் உதிக்கிற அந்த டைம்ல என்ன விளைகிற சொல்லுங்க? இருள் வெள்ளாகும். இந்த கால வேளை நல்லா கவனிக்கீங்களா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில பலவிதமான இருள் காணப்படுகிறது. அவைகள் விலகி கவனிக்கீங்களா? ஒரு வாலிபன் இருந்தான் வேதத்துல. அந்த வாலிபனை அவனுடைய தாயும் தகப்பனும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டார்கள். அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவன் வீட்டை விட்டு போகிறது பிடிக்கல. ஆனாலும் சூழ்நிலை அனுப்பிதான் ஆகணும். அவங்க அம்மா அவனை அனுப்பிச்சிட்டாங்க, அவங்க அப்பா அவனை ஜெர்மனி அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அப்படியே போறான், தனியா போறான். தனியா போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வரும்போது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. அப்படியே அந்த இடம் ஃபுல்லு என்னதாயிடுச்சு கவனிக்கீங்களா? இருள் சூழ்ந்த நேரம் வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கவனிக்கீங்களா? வேதத்துல வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்க நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். யாக்கோபு வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து விட்டது. கவனிக்கீங்களா? இன்னைக்கு நாம கர்த்தர் சமூகத்துல தியானிக்க போகிறோம். சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் போது இருள் என்ன செய்யும் சொல்லுங்க? விலகும். ஆமென் சொல்லுவோமா? வேதத்துல இருளை குறித்து நிறைய இருக்கு. சங்கீதம் 23:4 மரண இருள், மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதம் 91:6 இருளில் நடமாடும் கொள்ளை நோய். ஒரு பகுதியில இருள் இருக்கு, ஒரு வீட்டை சுத்தி இருள் இருக்குன்னா அங்க நோய், பலவித வியாதிகள் நம்மை சுத்தி வர ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவர் இருளை விளக்க இன்றைக்கு நீதியின் சூரியனாய் நம்மேல் பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 143:3 சத்துரு இருளில் இருக்க பண்ணுகிறான். சத்துருவின் போராட்டம் ஒரு குடும்பத்தை இருளுக்குள் தள்ளுகிறது. சில பாருங்க, சில குடும்பத்துக்கு ரோம மந்திர சக்திகள், பிசாசின் ஆவிகள், அந்தகார ஆவிகள் போராடி கொண்டிருக்கும். அது அந்த குடும்பத்தை இருளின் ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு போகும். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உதிக்க ஆரம்பிக்கும் போது இருள் விலகும். தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 2:9 வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான். ஒரு குடும்பத்துல பகை உணர்வு காணப்படுகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் பகை, பிள்ளைகளுக்கு இடையில பகை உணர்வு. இந்த பகை உணர்வை கொடுக்கிறது ஒரு இருளின் ஆவி. அந்த இருளின் கிரியை பகை உணர்வை தூண்டுகிறது. அவன் இருளுக்குள் இருக்கிறான். அந்த இருள் விலக வேதம் சொல்லுகிறது, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. ஏனே தெரியல, ஒரே பகை உணர்வு போராட்டம். ஆனா கர்த்தர் வெளிச்சமா பிரகாசிக்கும் போது தேவ அன்பு நம்ம வீடுகளில் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 22:13 அந்த இருளின் பாதாளத்துக்குள்ளே தள்ளுவதை வேதம் சொல்லுகிறது. அந்த இருளுக்குள் தள்ளி போடுவதை வேதம் சொல்லுகிறது. பாதாளத்தை வேதம் இருள் என்று சொல்லுகிறது. இந்த இருள் வியாதி, அல்லேலூயா, மரண இருள், சத்துருவாகிய இருள், அல்லேலூயா, பகை உணர்வை தூண்டுகிற பலவிதமான இருள், அல்லேலூயா. இந்த இருள் கடைசியில் எங்க கொண்டு போகுது பாருங்க? பாதாளத்துல ஒரு மனுஷனை கொண்டு போகிறது. இருளில் இருக்கிறவன்
தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் போய் கொண்டிருக்கிறான். ஒரு வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் வாழ்கிறோம் என்கிற ஒரு உணர்வே தெரியாமல் வாழ்கிறான். ஆனால் ஒரு வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் பிரகாசிக்கும் போது, அல்லேலூயா சொல்லுவோமா, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நீதியின் சூரியனா பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட இருளெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். கர்த்தருடைய நன்மையின் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில கடந்து வர ஆரம்பிக்கும். உற்சாகமா சொல்லும் அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார் யோவான் 8:12, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த ஒளியிலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையின் இருளை அகற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. கவனிக்கீங்களா? இங்கு யாக்கோபு தகப்பன் தாய், ஒருவேளை இவ்வளவு நாள் அவங்களுக்கு யாக்கோபுக்கு சூரியனா வெளிச்சம் கொடுத்தது அவங்க அம்மா அப்பா தான். அல்லேலூயா. அவங்க அம்மா அப்பா அவனுக்கு ஹெல்ப்பா இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க அம்மா அப்பா அவனை அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க குடும்பத்துல பகை உணர்வு காணப்பட்டது. யாக்கோபுடைய சகோதரன் ஏசா யாக்கோபை கொலை செய்ய பிளான் பண்ணி அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அறிந்த பெற்றோர் தான் அவனை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அந்த குடும்பத்துல இருளின் போராட்டம் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு போறான், அங்கும் அவன் அசூரியன் அஸ்தமித்து விட்டது. அந்த இருள் சூழ்ந்திருக்கிற நேரம் அவன் படுத்து விட்டான். ஒரு கல்லை தலைக்கு கீழே வைத்து அப்படியே படுத்து தூங்கலான்னு தூங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு சொப்பனம். இந்த சொப்பனம் யாருடையது சொல்லுங்க? தேவன் யாக்கோபை சந்திக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கா? கர்த்தர் உங்க வாழ்க்கையை சந்திப்பாரானா உன் வாழ்க்கையில வெளிச்சம், அல்லேலூயா, அந்த இருள் விலகி போய் இந்த இருளின் சூழ்நிலை நீங்கிவிடும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். கவனிக்கீங்களா? ஒரு சொப்பனம். கர்த்தர், கவனிக்கீங்களா? எங்கும் இருள் சூழ்ந்தாலும் கர்த்தர், அல்லேலூயா, உன்மேல் கர்த்தர் உதிப்பார் சொன்னது போல கர்த்தர் வாழ்க்கையில உதிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யாராவது யோசித்திருக்கீங்களா? ஐயோ, இவங்கள நம்பி இருந்தேன், அவங்கள நம்பி இருந்தேன், அவங்களையே பார்த்துருந்தேன், இவங்களையே பார்த்துருந்தேன், யார் உதவியும் இல்லை, என்ன செய்யன்னு தெரியல, அப்படி சோர்ந்து எங்குமே இருளா இருக்கு, நான் போகிற பாதை கூட எனக்கு தெரில, எதுவுமே இல்லாம ஒன்றும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யறதுனே தெரில, அப்படி பயந்து போய் அப்படி சோர்ந்து போய் இருக்கீங்களா? இந்த கால ஆண்டவங்க கூட பேசுகிறார். உண்மையில் கர்த்தர் உதிப்பான். உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் மனவேதனை அவருக்கு தெரியும். யாருமே உங்களுக்கு உதவி செய்யாமல் எல்லாரும் உங்களை ஒதுக்கி, ஒருவேளை உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்திருக்கலாம். அப்பா அம்மா அவன் மேல ரொம்ப பாசம் வச்சவங்க தான், ஆனா சூழ்நிலை அப்படி மாறிவிட்டது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் அவன் மேல உதித்தார். ஒரு சொப்பனத்துல ஆண்டவர் அவன் கூட பேசினார். அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஏணி பூமியிலிருந்து வானம் வர எட்டி இருக்கு. அந்த வானத்து நுனியில கர்த்தர் இருக்கிறார். அந்த ஏணியில தேவதூதர் ஏறுறாங்க, இறங்குறாங்க. இது என்ன காரியம் தெரியுமா? கர்த்தர் பெரிய காரியத்தை அவனுக்கு காட்டியிருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா இதை புதிய ஏற்பாட்டில் இதே மாதிரி ஒன்று ஏசப்பா சொல்லுவாங்க பாருங்க. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம், பிரைஸ் தி லார்ட், 1வது அதிகாரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். 50வது வசனம் வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும்
பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா என்றார். என்ன பெரிதானது? வாசிங்க அடுத்து. பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. நல்ல கவனிங்க, ஏசப்பா சொல்றாரு பெரிய காரியத்தை பாப்பீங்க. என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் ஏன்ட்ட இருந்து தேவதூதர் ஏறுவாங்க இறங்குவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இது ஆண்டவர் சொல்றாரு, பெரிய காரியம், பெரிய காரியத்தை காண்பீர். ஆமென் சொல்லுவோமா? இதே மாதிரி பெரிய காரியத்தை ஆண்டவர் யாருக்கு காட்டுறார் சொல்லுங்க? யாக்கோபு. ஆமென் சொல்லுவோமா? அவன் கிட்ட இருந்து தேவ பிள்ளைகளை கவனிக்கீங்களா? அவன் படுத்திருக்கான், அங்க ஒரு ஏணி இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஏன் சொல்லுங்க? அந்த தலைக்கு கீழே ஒரு கல் வச்சிருக்கான் பாருங்க. மூளைக்கு தலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து, கார்னர் ஸ்டோன். ஆமென் சொல்லுவோமா? அவர் தான் மூளைக்கு தலைக்கல். கவனிக்கீங்களா? அங்க இருந்து ஒரு ஏணி மேல நிக்கு பாருங்க, அங்க தேவன் இருக்கிறார். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவதூதர்கள் ஏறத இறங்குறத பாப்பீங்க. அங்கேயும் பார்க்கிறோம், தேவதூதர் இறங்குறத ஏறத அவன் பார்த்துட்டு இருக்கான். தேவனுடைய பிள்ளைகளை வேதத்துல நாம வாசிக்கிறோம், அது அவன் வாழ்க்கையில அன்னைக்கு தான் அவன் பெரிய காரியத்தை கர்த்தர் அவனுக்கு செய்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கால வேளையில இருள் நிறைந்த நேரத்துல அவன் வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசிக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவனுக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பெரிதானவைகளை காண்பாய், இருள் விலகும். கால வேளையில ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் செய்வார். உங்க வாழ்க்கையில நல்லா கவனிக்கீங்களா? தேவ பிள்ளைகள் நம்ம நிறைய பேர் ஜெபம் ரொம்ப குறைவு. ஏன்ங்கிறது எதை குறிக்க தெரியுமா? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா இருக்கிற ஒரு தொடர்பு. நீங்க ஒன்ன விசுவாசிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்தை தேவதூதர் பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. உங்க ஜெபத்துக்கு பதிலா தேவதூதர் பரலோகத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்க ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில கொண்டு வருவார். தேவதூதர்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்க நினைக்க கூட நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இல்ல, தேவதூதர் உங்க ஜெபத்தை பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. உங்க ஜெபத்துக்கு பதிலா தேவதூதர் பரலோகத்துக்கு கூட உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் பாருங்க ஜெபம் பண்றது கிடையாது. காலமே நல்லா கொரட்டை போட்டு தூங்குறாரு. தூங்கி முடிச்ச உடனே நேர கிச்சனுக்கு போறது, காபி போடக்கு. ஜெபம் பண்ணீங்களா? அதான் இன்னைக்கு ஜெபம் பண்ணக்கு நேரம் இருக்காது பார்த்துருங்க. சமையல் பண்ணு பார்த்தீங்களா? அல்லேலூயா. போச்சு, இன்னைக்கு ஜெபம் போச்சு. அந்த காலில் நல்லா கவனிக்கீங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது ஜெபத்தினால, வேத வாசிப்பினால ஒவ்வொரு நாளும் இருக்கும். யாக்கோபுக்கு இப்பதான் ஆண்டவரோட ஒரு தொடர்பு ஏற்படுது. ஆமென் சொல்லுவோமா? அப்பதான் அவன் வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அன்னைக்குதான் கர்த்தர் அவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருந்தது, ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையை சந்திக்கிறார் வெளிச்சமாக. வெளிச்சமாக சந்திக்கிற ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நல்லா கவனிக்கீங்களா? சூரியன் அப்படியே உதிக்க ஆரம்பிக்கும் போது இருள் விலகிறது மாத்திரம் இல்ல, வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுவோமா? என்ன பிரகாசிக்கும் சொல்லுங்க? வெளிச்சம் பிரகாசிக்கும். யாக்கோபு வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கிற நேரம் வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிக்கும் போது அந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஆண்டவர் அவன் கூட பேசுறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அழகா அவன்கிட்ட பேசுறார். இதுல 3 காரியம் இருக்கு. ஒன்னு, ஆண்டவர் சொல்றார் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஆண்டவர் சொல்றார் நான் யாருன்னு அவன் கூட பேசுறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாமின் தேவன்னா என்ன அர்த்தம் கவனிக்கீங்களா? ஆபிரகாமுக்கு 100 வயசுல கூட கர்த்தர் குழந்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவனை ஐஸ்வர்யவானா மாற்றினார். அவனை எல்லா ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்னார் அந்த ஆபிரகாமின் தேவன் நான் வந்திருக்கிறேன். நான் ஈசாக்கின் தேவன், உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன். ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பஞ்ச காலத்துல கூட அவன் விதைக்கும் போது 100 மடங்கு அவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார்.
அவனை வர வர விருத்தி அடைய செய்தார். அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா மாற்றினார். அவனுக்கு எதிராக தடைகள் ஏசக்கு சித்தனா வந்தாலும் ஒரு ரகோபத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவங்க கூட பேசுறார். நான் ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, ஈசாக்குக்கு மாத்திரம் இல்ல, நான் இன்னைக்கு உனக்கும் அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலவில் நீங்க நினைப்பீங்க அவங்களுக்கு ஆண்டவர் செய்தார், இவங்க மூலமா கர்த்தர் இந்த பெரிய காரியம் செய்தார், இவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கையை பிடிச்சு சொல்றார், அந்த தேவனுக்கு நான் உன்னை சந்தித்திருக்கிறேன், உன்னோடு பேசுகிறேன், உன் கூட நான் இருந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன் வாழ்க்கையில நீதியின் சூரியனா இன்னைக்கு பிரகாசிக்க நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பலவிதமான இருள் உங்களை சுற்றி இருக்கலாம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன். ஒருவேளை நம்மகிட்ட சொல்லுவார், நான் பவுலுடைய தேவன், நான் பேதுருடைய தேவன், இன்னைக்கு உன் கூட நான் இருக்க வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்வேன் அவன் கூட பேசுறார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அவன்கிட்ட தெளிவா பேசுறார், நீ படுத்திருக்கிற அந்த பூமியை அவன் அந்த இடமே இருள் சூழ்ந்த இடமா இருக்கு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஆண்டவர் அவன் கூட பேசுறார், நான் உனக்கு தருவேன். ஐ வில் கிவ் யூ. எத்தனை பேர் இந்த காலைல எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க, எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருவார், நீங்க ஜெபத்துல கேட்கிற ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்கு தருவார். யோவான் 14:14, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இதுல யாக்கோபு கூட ஆண்டவர் பேசினார், நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு நான் தருவேன். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. அதோட ஆண்டவர் நிறுத்தல, உன் சந்ததிக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்க. இதுல ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு தருவேன். அப்ப அவனுக்கு சந்ததி இருந்துச்சா சொல்லுங்க? இல்ல. ஆண்டவர் எப்பவுமே ஒருத்தரை தெரிந்து அவங்கள மட்டும் ஆசீர்வதிக்க விரும்புறதில்லை, அவங்க சந்ததியே கொடுக்கணும்னு விரும்புறார். நீங்க எத்தனை பேர் உங்க சந்ததியை கர்த்தருக்காக வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானசாங்க பரவாயில்ல போதும், என் பிள்ளைகள் எப்படினாலும் இருக்கட்டும். தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில தான் நடத்தணும். உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் துணையா ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் சபையில கர்த்தரை தேடி வர்ற ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அல்லேலூயா. சிலர் பாருங்க, அல்லேலூயா, நம்ம விக்கிற குடும்பத்தும் வந்திருப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு சரியா பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கலன்னா சரி ஏதாவது கல்யாணம் முடிச்சு கொடுப்போம். கை கழுவிராதங்க, கை கழுவிராதங்க உங்க பிள்ளைகளை. ஏன்னா என்ன நினைச்சிடும், பாரம் குறைஞ்சது இல்ல, நல்ல காரியமா செஞ்சு வைங்க. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏதாவது நடக்கட்டும், அப்படி கிடையாது, கர்த்தர் என் பிள்ளைக்கு செய்ய நினைச்சிருக்கிறது தான் நடக்கணும். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, முழங்கால நில்லுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, அப்பவே அவன் சந்ததியை பத்தி பேசிட்டு இருக்கார். ஏன்னா யாக்கோபு ஒன்ன அழைக்கும் போது உன் சந்ததிக்கும் திட்டம் வச்சிருக்கேன்றார். அல்லேலூயா. பார்க்கும்போது என்ன சொல்றார் பாருங்க, 14வது வசனம் வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்பி போவாய். அல்லேலூயா. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய வெளிச்சம் யாக்கோபு வாழ்வில பிரகாசிக்கிறது. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பிரகாசிக்கும், உங்க குடும்பத்துல பிரகாசிக்கும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாஸ்டர் கவனிக்கீங்களா, வெளியே போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க, பிரசவம் பண்ணிட்டு வந்தாங்க, வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க, அநேக வியாதியஸ்தர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்க பையன் அந்த போலியோ வியாதியினால பாதிக்கப்பட்டு கை கால்களெல்லாம்
இழுத்து கொள்ளப்பட்டு வாயில கோலை வடித்து கொண்டு படுக்கையில படுத்திருக்க சின்ன பையன் பாருங்க, சின்ன பையன். அவரு அந்த படுக்கை பக்கத்துல முழங்கால் போட்டார், ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் எத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டவரே. ஆனா என் பிள்ளை எப்படி இருக்கு, இந்த போலியோவினால பாதிக்கப்பட்டு இப்படி வேதனையோட படுத்திருக்கான் ஆண்டவரே அப்படின்னு மன வேதனையில அவரு ஜெபம் பண்ணி அவர் கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த கண்ணீரின் துளிகள் அந்த பிள்ளை மேல பட்டது பாருங்க, அந்த பிள்ளைக்கு உடனே சுகமாயிடுச்சு. கை தட்டி கத்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா பெரிய பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. அவங்க அப்பா பேர் பாஸ்டர் ஜாய்சன், அவங்க அப்பா பேர் பாஸ்டர் ஜாய்சன், ஜான் சாம் அவர் பேர். அவரு குழந்தையா இருக்கும்போது இப்படி கடந்திருக்காரு பாருங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவரை உலகெல்லாம் பயன்படுத்த திட்டத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் வைக்கிற திட்டத்தை பார்த்தீங்களா? அந்த திட்டத்தை இருள் ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கீங்க? வியாதி ஒரு இருள், போராட்டம் ஒரு இருள். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் மேல கர்த்தர் உதிப்பார். எப்போ உதிப்பார்? நீங்க ஜெபம் பண்ணாதான் உதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? காலமே உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். உங்க நேரத்தை ஆண்டவர் சமூகத்துல செலவு. நல்லா என்னைய கவனிங்க தயவு செய்து. ஆமென் சொல்லுவோமா? வசனம் அப்படியே உங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. ஒரு வார்த்தையாவது ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு கவனிக்கணும் நீங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? ஆண்டவர் உங்களோடு உங்கள் சந்ததியை குறித்து கூட திட்டமுள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆக உங்க மேல கர்த்தர் உதிக்க ஆரம்பிக்கும் போது ஒன்னு இருள் விலகிரும். அந்த இருள் உங்களுக்கு இந்த கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்க மேல கர்த்தர் உதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இருள் அப்படியே விலகி ஓடிடும். அடுத்து கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அல்லேலூயா. நீங்க அவங்களுக்கு செஞ்சாரு இவங்களுக்கு செஞ்சாருன்னு சொல்லி நினைக்கிறத ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் செய்வேன் பார். அல்லேலூயா. ஆமென். நீ படுத்திருக்கிறத உனக்கு நான் தருவேன்னு சொல்லுவார். உன் சந்ததிக்கெல்லாம் நான் இப்படி செய்வேன்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுவோமா? இதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சத்தின் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோமா? காலையில நீங்க விசுவாசிக்கீங்களா? அல்லேலூயா. உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். பாருங்க, ஆண்டவர் அழகா பேசுறார். நான் உன் கூட இருந்து நீ போற இடத்துல எல்லாம் உன்னை காப்பாற்றுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரை நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் அழகா யாக்கோபோட பேசுறார். உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? அழகா ஆண்டவர் பேசுறார். 16, 17 வசனம் வாசிங்களா? 3வது, யாக்கோபு நித்திர தெளிந்து விழித்த போது அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். வாசிப்போம். நல்ல கவனிக்கீங்களா? யாக்கோபு ஆண்டவர் அந்த இடத்துல சந்திக்கிறார். கவனிக்கீங்களா? அடுத்த நாள் காலையிலே எழும்புறான். இப்போ புதிய துவக்கம் அவனுக்கு ஆரம்பிக்கிறது. நியூ பிகினிங். ஆமென் சொல்லுவோமா? கடந்த நைட்டு இருளுக்குள்ள போய் இருந்தான். ஆனா இப்போ வெளிச்சம் பிரகாசித்து விட்டது. புதிய ஆரம்பம் வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. உங்க மேல கர்த்தர் உதிக்கும் போது இருள் விலகும், வெளிச்சம் பிரகாசிக்கும், புதிய துவக்கம் வரும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அவன் வாழ்க்கையில புதிய ஆரம்பம். இது வரைக்கும் அவன் தான் நடந்து வந்தான், பாம்போல நடந்து வந்தான். இப்ப அவன் தெம்பா இருக்கான். ஏன்னா கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப அவன் தனியா கிடையாது. இப்ப அவன் சந்தித்த இடத்துக்கு ஆண்டவர் அவன் பேர் வைக்கிறான் பாருங்க. இவ்வளவு பயங்கரமா இருக்கு. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறான்.
ஆமென் சொல்லுவோமா? இது தேவனுடைய வீடு. ஆண்டவருடைய சமூகம் நம்மளை சந்தித்து புதிய ஆரம்பத்துக்குள்ள நம்மளை கொண்டு வரும். கவனிக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய வீடு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு உண்டாக்கும். தேவ சமூகம் புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு உண்டாக்கும். நல்லா கவனிக்கீங்களா? புதிய நாளை ஆரம்பிக்கும் போது தேவ சமூகத்தோட ஆரம்பிங்க. புதிய மாதத்தை ஆரம்பிக்கும் போது தேவ சமூகத்தோட ஆரம்பிங்க. புதிய வாரத்தை ஆரம்பிக்கும் போது தேவ சமூகத்தோட ஆரம்பிங்க. புதிய வருஷத்தை ஆரம்பிக்கும் போது தேவ சமூகத்தோட ஆரம்பிங்க. அந்த தேவ சமூகத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கும் போது புதிய துவக்கம் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான் காலமே எழும்பின உடனே கட்டாயம் என்ன செய்யணும்? எழும்பின உடனே சிலர் எதைத்தான் தேடுவீங்க சொல்லுங்க? எது? மொபைல். அல்லேலூயா சொல்லுவோமா? எங்க மொபைல் எங்க இருக்கு? யாரெல்லாம் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்களா? மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா? அவங்க என்ன என்ன வச்சிருப்பாங்க? ப்ரொஃபைல் வச்சிருக்காங்களா? ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களா? என்ன எந்த இதை பார்த்துட்டு என்ன? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே உட்கார்ந்து ஒரு காப்பி குடிச்சிட்டு அப்புறம் சரி கொஞ்ச நேரம் என்ன ஜெபம் பண்ணுவோம். சரிப்படாது, வாழ்க்கை வேற மாதிரி போயிடும். உங்களுக்கு ஆசீர்வாதமான துவக்கம் வரணும்னா காலையில எழும்பின உடனே முகத்தை கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு பல்லு வளைக்கிட்டு தேவ சமூகத்துல இருங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் அங்க இருந்தா ஆரம்பிச்சா நியூ பிகினிங். அந்த நாள் ஃபுல்லா ஆசீர்வாதம், கிரேட் பிளஸிங்ஸ். இப்படி ஆரம்பிச்ச யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 32 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆதியாகமம் 32:10 வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எனக்கு தகுதியே கிடையாது ஆண்டவரே, நீங்க எனக்கு செஞ்ச ஆசீர்வாதத்துக்கு. என்ன செஞ்சார் வாசிங்க. யாக்கோபு எப்படிதான் வந்தாரு? ஒரே ஒரு கம்பு மட்டும் தான் இருந்துச்சார். ஒரு கம்பை பிடிச்சுக்கிட்டு தான் வந்தார். எங்க அந்த இடத்துல படுத்திருக்கும் போது என்ன இருந்துச்சு? நமக்கு கம்போட நிறைய இருக்கா இல்லையா? வெறும் கம்பு மட்டும் தான் இருக்கா? இல்ல. வீட்டுல நமக்கு ஆசீர்வாதங்கள் தந்திருக்காருல, கொஞ்சமாவது இருக்குல்ல அவங்களுக்கு. யாக்கோபு மாதிரியே மோசம் நம்ம. ஒரு கம்பு மட்டும் தான் இருக்கு அவருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். கம்பு தான் எங்கனாலும் கிடக்குமே, வெட்டிக்கலாமே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒண்ணுமே இல்ல. ஆனா அவரை கர்த்தர் என்ன செஞ்சார் வாசிங்க. இப்பொழுது ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ் உடையவன் நானே. பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து. எத்தனை பேர் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. காலமே எழும்பி நீங்க ஜெபம் பண்ணிட்டு மற்ற காரியத்தை செஞ்சா கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அன்னைக்கு கொடுப்பார். வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீட்டுக்கு போக கூடாது, சடங்கு வீட்டுக்கு போக கூடாது. அப்படி ரொம்ப முக்கியமானது பாஸ்டர். ஆறாவது முடிச்சுட்டு போங்க, உங்களை வேண்டாம்னா சொல்லிடுவாங்க. நீங்க முக்கியமான ஆள் இல்லையா அந்த கல்யாண வீட்டுக்கு? அப்போ கட்டையை நீங்க போனா உங்களை என்ன செஞ்சுக்குவாங்க? ஆறாவது முடிச்சு போனாலும் நிச்சயமா வாங்க, தயவுசெய்து வந்ததுங்களா, வந்ததுக்கு மகிழ்ச்சின்றுவாங்களா இல்லையா? கர்த்தர் முக்கியமா உங்களுக்கு கல்யாண வீடு முக்கியமா? சொல்லுங்க. கர்த்தர் வீடு முக்கியமா உங்களுக்கு பால் காய்ப்பு வீடு முக்கியமா? சொல்லுங்க. முக்கியம். சடங்கு வீடு முக்கியமா? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எதுதான் இருந்தாலும் எங்க ஓடி வந்துடணும்? வந்துடணும். வந்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா நீங்க என்ன பண்ணி வந்திருக்கீங்க? தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி. அதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? வருஷத்துக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கான்னு அப்படி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு வாய்ப்பாவது அப்படி கிடைச்சதுன்னா கர்த்தர் அப்படி கணம் பண்ணணும். அப்ப கர்த்தர் இன்னும் பலர் மத்தியில உங்களை கணம் பண்ணுவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க திட்டலாம், பரவாயில்ல, கர்த்தருக்காக சகிச்சுக்கிட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பாரு, நம்மளாம் என் மூஞ்சல் முடிக்காத அப்படின்னு சொல்லலாம். கர்த்தருக்காக அதை சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு அவங்களே உங்க முகத்துல முடிக்க வருவாங்க. கைவிருத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? என் முகத்துல முடிக்காத உங்களை விரட்டி விட்டவங்க உங்க முகத்துல முடிக்கிறவங்க உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா கர்த்தர் அப்படி செய்வார்.
கை தட்டி கத்திருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா நம்ம அதை விட யாரை தேடி வந்தோம் சொல்லுங்க? அவர் தான் நமக்கு முக்கியம். ஆக அப்படி என்னைக்கு யாக்கோபு அவன் வாழ்க்கையில கர்த்தரை முக்கியப்படுத்தி வாழ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சானோ, சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான் பாருங்களேன், ஆண்டவர் கரத்துல முழுசும் ஒப்பு கொடுத்துட்டான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல அல்லேலூயா சொல்லுவோமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றான் யாக்கோபு. தேவன் என் கூட, தேவன் என்னோட கூட இருந்து போகிற இடத்துல வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடா, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாக செலுத்த என்று பொருத்தனை ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றான். உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவரே, ஐ வில் கிவ் யூ. நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க எனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்றான். பாருங்க, நான் வெறும் கோலும் கையுமா இருக்கு, நீங்க தந்தா நான் உங்களுக்கு கொடுப்பேன், அப்போ நீங்க என்ன இன்னும் ஆசீர்வதிக்கணும். பொருத்தனை பண்ணிட்டு போறான் பாருங்க, அவனை கர்த்தர் அன்னையில இருந்து ஆசீர்வதிச்சான். 2 பரிவாரங்களோட மகிழ்ச்சியா வாரான். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் மேல கர்த்தர் உதிப்பார். பக்கத்துல பார்த்துங்க, உங்க மேல கர்த்தர் உதிப்பார். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில இருளின் போராட்டம் இருக்கா? கலங்காதீங்க, உங்க மேல கர்த்தர் உதிப்பார். அந்த இருள் விலகிடும். அல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் உதிக்கிறதுனால வெளிச்சம் பிரகாசிக்கும். அவங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்காரு, உங்களுக்கு அதை விட பெருசு செய்வார். ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சந்ததிக்கும் செய்வார். ஏன்னா அவருடைய வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும். அது மாத்திரம் இல்ல, புது துவக்கத்தை ஆண்டவர் அவனுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறார். அந்த புதிய துவக்கம் எப்படிப்பட்ட காரியத்தை அவனுக்கு செய்தது? இரட்டிப்பான பரிவாரங்கள் அவனுக்கு கொடுத்தது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இரட்டிப்பான நன்மை உனக்கு. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா?